ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது acceptance. acceptance அப்படின்னா என்னது? when the person to whom the proposal is made signifies his assent. For example, A இருக்காரு, B இருக்காங்க. A is offering to sell their horse at rupees 100. இவர் ஒன்று என்ன சொல்லுவாரு? ஓகே, ஐ வில் பர்ச்சேஸ் இட் ஃபார் 100 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஓகேன்னு ஒரு சொல்கிறாருல, இவங்க ஒரு ஆஃபர் பண்ணதை இவர் அக்செப்ட் பண்ணி ஓகேன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் அக்செப்டன்ஸ். சரி, who can accept? Accept in case of specific offer, accept in case of a general offer. See, இந்த கேஸ் இங்கே கொடுத்துருக்க கேஸில் ஏன் என்ன சொல்லியிருக்காரு? I offer to sell my horse at rupees 100 to B அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தா then that is specific offer. அதே I offer to sell my horse at rupees 100 அப்படிங்கிறதோட நிறுத்திட்டா then it is a general offer. யார் வேணால் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த கார்பாலிக் ஸ்மோக் பால் கேஸ்லால பார்த்துருந்தோம். அங்கே வந்து that was a general advertisement. So that was a general offer. அந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தா யார் வேணால் can accept the offer. Any person, if he has knowledge of the offer and if he fulfills the terms and conditions. இந்த terms and conditions தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கார்லில் கேஸ்லால அந்த கார்லில் fulfilled the terms and conditions. என்னது? வீக்லி 3 weeks யூஸ் பண்ணணும், 2 times யூஸ் பண்ணணுங்கிற terms and conditions she satisfied. ஸோ அந்த மாதிரி terms and conditions satisfy பண்ணி இருந்தாங்க அப்படின்னா anyone can accept the offer. ஸோ ஸ்பெசிஃபிக் ஆஃபர்னா யாருக்கு பர்டிகுலராக, இப்போ பிக்கு தான் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஆஃபர். அதே ஜென்ரல் பப்ளிக்கு யார் வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருந்ததுன்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் ஜென்ரல் ஆஃபர். அடுத்தது மோட்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ். மோட்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ்னால் இங்கே எக்ஸ்பிரஸ் அக்செப்டன்ஸ் அப்படின்னா ரிட்டர்ன் ஆர் ஓரல். இது முன்னாடியே பார்த்துருக்கோம். அதே இம்ப்ளைட்னா பை conduct or action. இந்த பஸ்ஸில் ஏறுற எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, அதே மாதிரி ஏடிஎம் சென்டரில் போனால் காசு வருங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, ஸோ ஆல் தீஸ் ஆர் இம்ப்ளைட் ஆஃபர் பை சம் கண்டக்ட் ஆர் பை சம் ஆக்ஷன். பேசிக்காமே நடந்தால் தென் தட் இஸ் கால்ட் அஸ் இம்ப்ளைட் ஆஃபர். அதே பேசி நடந்தால் தென் தட் இஸ், ஆர் பேசியோ ஆர் எழுதியோ அக்ரிமெண்ட் போட்டோ நடந்தால் தென் தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்பிரஸ் ஆஃபர். அடுத்தது லீகல் ரூல்ஸ் ஆஸ் ஃபார் அ வேலிட் அக்செப்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல் அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைடு. அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைடு அப்படின்னா இப்போ இந்த கேஸ்லேயே பாருங்க, ஏ offered to sell his horse at rupees 100ன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? பி உடனே என்ன சொல்லுவார்? ஓகே, ஐ வில் பர்ச்சேஸ் இட் அட் 100 அப்படின்னு சொல்லிட்டா தென் தட் இஸ் அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைடு. அதே பி என்ன சொல்லிடுறாரு? ஓகே, ஐ வில் பர்ச்சேஸ் இஃப் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இஃப் யூ டெலிவர் த ஹார்ஸ் இன் மை premises அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்டிஷன் போஸ்ட் பண்ணாரு, ஒரு கண்டிஷன் ஸ்டேட் பண்ணாரு அப்படின்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் குவாலிஃபைடு அக்செப்டன்ஸ். ஸோ ஜென்ரலாக அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கணும்? அன்குவாலிஃபைடு. அன்குவாலிஃபைடுக்கும் அன்குவாலிஃபைடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த அன்குவாலிஃபைடுனா நோ கண்டிஷன், எந்த கண்டிஷனுமே போஸ்ட் பண்ணக்கூடாது. எப்படி ஆஃபர் கொடுத்தாங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் அன்குவாலிஃபைடு. ஸோ அக்செப்டன்ஸ் ஷுட் பி அன்குவாலிஃபைடு அண்ட் அப்சல்யூட். அடுத்தது acceptance must be communicated. சரி, acceptance must be communicated அப்படின்னா நான் வந்து அக்செப்ட், ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட ஹார்ஸ் விற்கிறேன்னு சொல்கிறாங்க, நான் வந்து உடனே மனசில் நினச்சிக்கிறேன், சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் மனசில் மட்டுமே நினச்சா தென் தட் இஸ் நாட் அக்செப்டன்ஸ். நான் தான் அவங்ககிட்ட சொல்லணும், ஓகே நான் வாங்கிக்கிறேங்கிறத ஐ ஷுட் கம்யூனிகேட் இட் டு தெம். அதே மாதிரி ஒருத்தவங்க போஸ்ட் எல்லாம் எனக்கு போடுறாங்க, என்னென்னு ஐ எம் ரெடி டு செல் மை ஹார்ஸ். நான் அந்த போஸ்ட் எடுத்து அப்ரூவ்டுன்னு எழுதி திருப்பி போஸ்ட் பேக் பண்ணணும்ல, பட் அதை போஸ்ட் பேக் பண்ணாமல் நானே என்னோட ஷெல்ஃப்குள்ளே அப்ரூவ்டுன்னு எழுதி என் ஷெல்ஃப்குள்ளே வச்சுட்டேன்னா தென் தட் இஸ் நாட் டேக்கன் அஸ் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸை நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். அடுத்தது அக்செப்டன்ஸ் டு ஹூம். யாருக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கணும்? எப்பவுமே ஆஃபரருக்கு தான் அக்செப்டன்ஸ் கொடுக்கணும், வேற யாருக்கோ கொண்டு போய் அக்செப்டன்ஸ் கொடுக்க கூடாது.
அடுத்தது அக்செப்டன்ஸ் பை ஹூம் அப்படின்னா ஆஃபரியே தான் அக்செப்டன்ஸ் கொடுக்கணும். யாருக்கு? இப்போ இஃப் தே ஆர் இஃப் இந்த கேஸில் பாருங்கள், ஏ வந்து ஆஃபர் பண்ணுறாரு, பி வந்து அந்த பி தான் வந்து அக்செப்ட் பண்ணும். அதுக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் பி நோ ஒன் கேன் அக்செப்ட், பிஏ ஷுட் அக்செப்ட். அடுத்தது மேனர் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஜென்ரலாக சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெயிலில் தான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, ஆஃபரை அதாவது ஆஃபரில் வந்து மெயிலில் தான் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தா தென் மெயிலில் தான் அக்செப்ட் பண்ண முடியும். வேறு எந்த ஃபார்மில் அக்செப்ட் பண்ணாலும் இட் இஸ் நாட் டேக்கன் அஸ் அக்செப்டன்ஸ். அதே ஸ்பெசிஃபிக்காக எப்படி சொல்லலைன்னா எனி ரீசனபிள் மோடு. அந்த கேஸில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலைன்னா வந்து நான் ஃபோன் பண்ணியும் அக்செப்ட் பண்ணலாம், மெயில் போட்டு அக்செப்ட் பண்ணலாம், போஸ்டல்லையும் அக்செப்ட் பண்ணலாம், இல்லை நேரில் போயும் சொல்லலாம். அதே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் மெயில் போடணுன்னோ இல்லை போஸ்ட் அனுப்பணுன்னோ இல்லை நேரில் தான் வந்து சொல்லணுன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆஃபர் பண்ணும் போதே அவங்க ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் உங்கள் அக்செப்டன்ஸ் இப்படி தான் கொடுக்கணும்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தா தென் யூ ஷுட் அக்செப்ட் இன் தட் ப்ரிஸ்கிரைப்டு மோட். அடுத்தது டைம் லிமிட் ஃபார் அக்செப்டன்ஸ். டைம் லிமிட் அதே மாதிரி தான் 10 days 15 டேஸ்ன்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தா தென் அது 10 days-ஓ 15 days-ஓ தான், அவங்க என்ன டேட் சொல்லியிருக்காங்களோ அதுதான். அதே வந்து அப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணலைன்னா ரீசனபிள். அதுக்காக என்ன மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவாங்க? 1 month வெயிட் பண்ணலாம். அதுக்கும் மேலே வெயிட் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து இன் ரீசனபிள் டைமுக்குள்ளே அக்செப்ட் பண்ணி 6 months 1 yearலாம் யாருமே உங்கள் அக்செப்டன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இட் ஷுட் பி இன் அ ரீசனபிள் டைம். அடுத்தது acceptance must be given before the offer lapses or revoked. இப்போ A is offering to sell his horse to B, correct? for ₹100. இவர் acceptance கொடுக்கல இன்னும். அதுக்குள்ள இவர் என்ன சொல்லிட்டாரு? no I am not ready to sell ன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து ஐ வில் பைன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா he has revoked his offer, he has cancelled. நான் விற்கிறதுக்கு ரெடியா இல்லைன்னு அவரே சொல்லிட்டார். அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு நான் விற்கிறேன்னு. ஆனால் அதுக்குள்ள அப்பவே அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கணும். பட் பி டிட் நாட் அக்செப்ட். அதனால இவர் என்ன பண்ணிட்டார்? டக்குன்னு நான் வந்து என்னோட ஆஃபரை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆஃப்டர் திஸ் கேன்சலேஷன் பி cannot அக்செப்ட். அதே சிம்பிள், ஒருவேளை பி முன்னாடியே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா he cannot cancel. ஓகேவா? பி அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா A cannot cancel. அதே பி அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்போ வேணா A can cancel. அடுத்தது mode of acceptance. Acceptance of consideration or performance of condition. எப்படி அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க சொல்கிற கன்சிடரேஷன் அமௌண்ட்டை பே பண்ணுறது யூ ஆர் சிக்னிஃபைங் தட் யூ ஆர் அக்செப்டிங். ஆர் அவங்க ஏதாவது கண்டிஷன் ஸ்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா ஒன்றுமே இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிள் போன இதில் சொன்னேன், என்னது? ஐ எம் ரெடி டு செல் மை ஹார்ஸ் அட் ₹500 இஃப் யூ டெலிவர் யுவர் ஆர் இஃப் யூ கிவ் மீ யுவர் டாக் பிஃபோர் 2 daysன்னு சொன்னேன். ஒன்றுமே இல்லை. நான் இந்த அக்செப்டன்ஸ் எப்படி ஈஸியாக இந்த இங்கே ஒரு கண்டிஷன் என்னது? டாகை 2 நாள் முன்னாடி கொண்டே கொடுக்கணும். ஸோ இதை நான் ஈஸியாக எப்படி அக்செப்ட் பண்ணிப்போம்? என்னோட டாக் கொண்டே 2 நாளுக்கு முன்னாடி விட்டுட்டு வந்துட்டேன்னா இட் இஸ் deemed to be accepting the offer. So அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாலே then it is taken as acceptance of offer. அடுத்தது acceptance must not precede offer. See இந்த கேஸ்ல A is selling to B, correctா? A wants to sell his horse to B. இவர் சொல்றதுக்கு முன்னாடி okay I will buy your horse ன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஃபர்ஸ்ட் இவர் சொல்லணும். ஆர் இவர் தான் ஆஃபர் தான் பண்ண முடியும். கொடுக்காத ஒரு ஆஃபரை அவர்னால அக்செப்ட் பண்ண முடியும். ஓகே ஐ வில் பை யுவர் ஹார்ஸ்ன்னு சொல்லவே முடியாது. யாராவது ஆஃபர் பண்ணாதானே நீங்கள் சரி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா நீங்கள் போய் என்ன சொல்வீங்க? வில் யூ செல் யுவர் ஹார்ஸ்ன்னு தான் கேட்க முடியும். ஸோ வில் யூ செல் யுவர் ஹார்ஸ்ன்னு கேட்டால் தட் இஸ் அன் ஆஃபர், தட் இஸ் நாட் அன் அக்செப்டன்ஸ். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஆஃபர் கொடுத்தா தான் யூ கேன் அக்செப்ட். அதனால அக்செப்டன்ஸ் cannot precede ஆஃபர்.
சரி, இங்கே நான் இந்த சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே இருக்கும். நடுவில் கேஸ் லாஸ் மட்டும் இருக்கும். அந்த கேஸ் லாஸை மட்டும் இப்போ தனியாக எடுத்து ஐ வில் எக்ஸ்பிளைன். சி, இந்த சார்ட்டில் இருக்கிறதா ஃபுல்லாகவே இந்த சாப்டர் ஃபுல்லாகவே இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் மட்டும் அடிஷன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த கொடுத்துருக்க ரூல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சில கேஸ் லாஸ் இருக்கும். கேஸ் லாஸ் மட்டும் ஐ வில் எக்ஸ்பிளைன் now. சரி, ஃபர்ஸ்ட் கேஸில் ப்ராட்கன் வெர்சஸ் மெட்ரோபாலிட்டன் ரயில்வே கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, a draft agreement relating to supply of coal was sent to the manager of a railway company for his approval. The manager put the word approved on the agreement. However, the manager forgot to dispatch the approved copy of the agreement. சரி, என்னாச்சு, ஒரு கோல் சப்ளை பண்ணுறக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அது அப்ரூவ் பண்ண வேண்டியது யார், ரயில்வே கம்பெனியோட மேனேஜர். அவரும் வந்து அப்ரூவும் பண்ணிட்டாரு. அதில் அப்ரூவ்டுன்னு சிக்னேச்சர்லாம் போட்டுட்டு அதை அவரோட டெஸ்க்லேயே வச்சுக்கிட்டாரு. ஹி டிட்ன்ட் போஸ்ட் பண்ணாததுனால இந்த கான்ட்ராக்ட் டிட் நாட் ஹேப்பன். ஏன், இவர் அவங்க ஆஃபரும் பண்ணிட்டாங்க, நாங்கள் கோல் சப்ளை பண்ணுறோன்னு ஆஃபரும் பண்ணிட்டாங்க, மேனேஜர் அக்செப்டும் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த ஆஃபரை அந்த அக்செப்டன்ஸை கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும்ல, அவர் கம்யூனிகேட் பண்ணவே இல்லை. நான் முன்னாடி எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். நானே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஐ எம் அக்செப்டிங் மனசுக்குள்ளே நினச்சிட்டா இட் கேனாட் பி டேக்கன் அஸ் அக்செப்டன்ஸ். அதே மாதிரி நானே வந்து அப்ரூவ்டுன்னு சைன் பண்ணி என் ஷெல்ஃப்குள்ளே வச்சுக்கிட்டாலும் இட் கேனாட் பி டேக்கன் அஸ் அக்செப்டன்ஸை நான் போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ரீச் ஆயிருந்தால் தான் இட் கேன் பி டேக்கன் அஸ் அக்செப்டன்ஸ். இந்த கேஸில் அவர் அப்ரூவ்டுன்னு எழுதிட்டாரு, பட் ஹி டிட் நாட் போஸ்ட் த லெட்டர், அதனால இட் கேனாட் பி டேக்கன் அஸ் அக்செப்டன்ஸ். ஸோ திஸ் கான்ட்ராக்ட் டிட் நாட் டேக் பிளேஸ். இது யார் கேஸ் போட்டாலும் திஸ் இஸ் நாட் அ வேலிட் கான்ட்ராக்ட். அடுத்த கேஸில் ஃபெல்ட்ஹவுஸ் வெர்சஸ் பென்ட்லி. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த எஃப் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, he is offering to sell his horse at 500 to his nephew. அவர் ஆஃபர் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாரு, 10 days நீங்கள் இந்த அக்செப்டன்ஸ்க்கு எதுவுமே அக்செப்டன்ஸும் கொடுக்கல, ரிஜெக்ஷனும் கொடுக்காம இருந்திருந்தா ஐ வில் டேக் இட் ஆஸ் அக்செப்டன்ஸ்னு எஃப் சொல்லிட்டாரு. எஃப் is offering to sell his horse to nephew. அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கும் போதே அவர் என்ன சொல்லியிருக்காரு, 10 days நீங்கள் அக்செப்டன்ஸும் கொடுக்கல ரிஜெக்ஷனும் கொடுக்கல அப்படின்னா ஐ வில் டேக் இட் ஆஸ் அக்செப்டன்ஸ் ஃப்ரம் யுவர் சைடுன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா? ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்க முடியுமா, முடியாது. ஸோ இந்த 10 days கண்டிஷன் இஸ் நாட் வேலிட் அட் ஆல். இது என்ன பண்ண முடியும், இந்த நெஃப்யூ ப்ராப்பராக ஓகே ஐ வில் அக்செப்ட்னு கொடுத்தா மட்டும்தான் இட் கேன் பி டேக்கன் அஸ் அக்செப்டன்ஸ். அவரோட மியர் சைலன்ஸ் கேனாட் பி டேக்கன் அஸ் அக்செப்டன்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் நாட் வேலிட். சரியா? ஏன், மியர் சைலன்ஸ் கேனாட் பி டேக்கன் அஸ் அக்செப்டன்ஸ். அதனால இந்த 10 days சைலண்டாக இருந்தால் ஐ வில் டேக் அஸ் அக்செப்டன்ஸ்னு சொன்ன கண்டிஷன் இஸ் நாட் வேலிட். சரி, இப்போ இந்த நெஃப்யூ என்ன பண்ணாரு, அதுக்காக அமைதியாக இருந்தாருன்னா இல்லை. இந்த நெஃப்யூ கேவ் ஹிஸ் அக்செப்டன்ஸ், ஆனால் யார்கிட்ட கொடுத்துட்டாரு, எஃப்போட மேனேஜர் கிட்ட கொண்டு போய் அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக யாரை கொடுத்துருக்கணும், ஆஃபரர்கிட்ட தான் வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கணும். இந்த acceptance should have given to F, but the acceptance was given to F's manager. So this acceptance cannot be taken. புரிஞ்சுதா? இதுதான் இந்த கேஸில். இதுக்கு நடுவில் இந்த கேஸில் என்ன ஆயிருக்கும்னா, எஃப்போட மேனேஜர் வேற ஒருத்தருக்கு ஹார்ஸ் சேல் பண்ணியிருப்பாரு. பட் இவர் வந்து நான் தான் அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டேனே, நீங்கள் ஏன் வேற ஒருத்தருக்கு விற்றீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இந்த அக்செப்டன்ஸ் நாட் வேலிட், அதனால இவருக்கு சேல் பண்ணது இஸ் அக்செப்டபிள்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, இந்த இடத்துல இந்த நெஃப்யூ வந்து எஃப் கிட்ட கொடுத்த அக்செப்டன்ஸ் cannot be taken as acceptance or cannot be considered as acceptance. ஏன், it should have actually been given to யாரு, எஃப் கிட்ட தான் அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஆஃபர் பண்ணது யாரு, எஃப். ஸோ எஃப் கிட்ட தான் அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கணும். பட் இங்கே மேனேஜர் கிட்ட கொடுத்த அக்செப்டன்ஸ் cannot be taken as acceptance. சரி, அடுத்த கேஸில் அக்செப்டன்ஸ் பை ஹூம்க்கு பேஸ் பண்ணி கேஸில் என்னென்னா, பவல் வெர்சஸ் லீ. என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் he is a person who has attended an interview for a post. என்ன போஸ்ட், ஸ்கூல் பிரின்சிபல் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்காரு. இங்கே நிறைய இன்டர்வியூ பேனலில் இருக்கிற நிறைய பேர் இருந்தாங்க. இதுலேருந்து he was his friend. சரியா? இப்போ
இங்கே வந்து இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன டிசைட் பண்ணிட்டாங்க, ஓகே இவரை செலக்ட் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இவரோட ஃப்ரெண்டும் வந்து அன்அஃபீஷியலாக இவர்கிட்ட நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டும் போயிட்டாரு. பட் ஃபைனலாக ஆத்தென்டிகேட்டடாக ரிசல்ட் வரும்போது he was not selected, some other person was selected. உடனே இவர் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டார். என்னென்னா இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க, பட் அஃபீஷியலாக இது வரல. உடனே கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, this one person does not have any authority to reveal the result. இங்கே ஒரு பேனல் உட்காந்துருக்காங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து யாரை சைன் பண்ணி அஃபீஷியலாக ரிசல்ட் கொடுக்குறாங்களோ அதுதான் can be considered as official result. So this communication cannot be taken as acceptance. So this is not valid and his contention is not valid. And the original appointment order வேற ஒருத்தர் பேருக்கு வந்துருந்துச்சுல, அவர் தான் should be selected as principal னு judgment கொடுத்துட்டாங்க. இங்கே இதுக்கு என்ன சம்பந்தம், அக்செப்டன்ஸ் பை ஹூம்னா எல்லாரும் சேர்ந்து அக்செப்ட் பண்ணியிருக்கணும். இவர் ஒருத்தர் மட்டும் போய் சொன்னது வந்து cannot be taken as acceptance. ஸோ யாருக்கு வந்து அத்தாரிட்டி இருக்கோ அவங்க எல்லாரும் சேர்ந்து அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அடுத்தது ராம்சாகேட் விக்டோரியா ஹோட்டல் வெர்சஸ் மாண்டிஃபியரோ. என்னாச்சு அப்படின்னா, there was a person, he has applied for shares in a company. சரி, அவர் வெயிட் பண்ணி பார்த்தாரு, ஷேர் அப்ளை பண்ணிட்டோம் அலாட் ஆயிரும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. பட் தே அலாட்டட் ஆஃப்டர் 6 months. ஸோ எதுக்குமே ஒரு ரீசனபிள் டைம் வேணும். நான் வந்து ஷேர் அப்ளை பண்ணியிருக்கேன் தான், ஆனால் அதுக்குன்னு ஏதோ ஒரு 1 month 2 monthsக்குள்ளே அவங்க ஷேர்ஸ் அலாட் பண்ணிக்கணும். 6 monthsக்குள்ளேயே ஒருத்தவங்க அலாட் பண்ணுவாங்க, 6 months கழிச்சா ஒருத்தவங்க அலாட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் அலாட்மெண்ட் cannot be taken as valid acceptance. இங்கே வந்து டைம் லேப்ஸ் ஆயிடுச்சு. he was vexed by waiting time. அதனால this cannot be taken as allotment. அதனால அவரோட அப்ளிகேஷன் மணி should be refundedன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்தது கம்யூனிகேஷன் when it is getting completed. எஸ், அக்செப்டன்ஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகுது? imagine there is a person. அதே மாதிரி இங்கேயும் ஒரு person. இவர் தான் ஆஃபர் பண்ணியிருக்காரு, இவங்க இப்போ அக்செப்ட் பண்ணணும். imagine it is a post box. இவர் போய் போஸ்ட் பண்ணிட்டாரு, இவரோட அக்செப்டன்ஸை போஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ இவர் எப்போ போஸ்ட் பண்ணிட்டாரோ போஸ்ட் பண்ண லெட்டரை திரும்ப எடுக்க முடியுமா? முடியாது. ஸோ அக்செப்டன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் பார்ட் இஸ் கெட்டிங் கம்ப்ளீட்டட். யார் இவர்? ஆஃபரி. அக்செப்ட் பண்ணுறவர் யார்? ஆஃபரி. இவர் தான் ஆஃபரர், இவர்கிட்ட தானே அக்செப்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ எப்போ இவரோட நாலேஜுக்கு இந்த போஸ்ட் வந்து எப்போ இவர் ரீச் ஆகி எப்போ இதை பார்க்குறாரோ, பார்த்த உடனே இட் இஸ் communicated, that is offer is communicated. ஃபுல் பார்ட்டும் முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் வந்து டைம் கேப். சரி, இதை ரிவோக் பண்ணணும் அப்படின்னா எப்போ ரிவோக் பண்ணணும் அப்படின்னா, இவரோட நாலேஜுக்கு, அதாவது அக்செப்டன்ஸை எப்போ ரிவோக் பண்ணலாம் அப்படின்னா, இவரோட நாலேஜுக்கு வரக்கு முன்னாடி எப்போ வேணால் ரிவோக் பண்ணிடலாம். தட் இஸ், இவர் போட்ட லெட்டரை எடுக்க முடியாது, பட்டு இவர் லெட்டர் போட்டுட்டாரு, ஆனால் இதை வந்து அவர் ரிவோக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா இமீடியட்டாக இவர் ஒரு டெலகிராம் போட்டு இல்லை நான் அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டாருன்னா எது ஃபஸ்ட்டு போய் ரீச் ஆகும்? இவருக்கு டெலகிராம் தான் ரீச் ஆகும். ஸோ என்னோட போஸ்ட்டை கன்சிடர் பண்ணாதீங்க, நான் போஸ்ட்டில் அக்செப்டன்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன், பட் ஐ வாண்ட் டு ரிவோக் மை அக்செப்டன்ஸ், ஐ வாண்ட் டு கேன்சல் மை அக்செப்டன்ஸ்ன்னு இவர் சொல்லிட்டாரு அப்படின்னா தென் திஸ் அக்செப்டன்ஸ் வில் நாட் பி கன்சிடர்ட் ஆர் ஷுட் நாட் பி கன்சிடர்ட். அதே ஃபஸ்ட்டு இவருக்கு இந்த லெட்டர் போய் சேர்ந்து இவர் அந்த லெட்டரை எடுத்து பார்த்துட்டாரு அப்படின்னா தென் ஹிஸ் அக்செப்டன்ஸ் வில் ஒன்லி பி கன்சிடர்ட். எப்போ ரிவோக் பண்ண முடியும்? அந்த அக்செப்டன்ஸ் அவர் நாலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போ வேணால் ரிவோக் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் வந்து ஒரு மெயில் போட்டீங்க, மெயிலை போட்டோன்னு உடனே ஃபோன் பண்ணி இல்லை நான் ஒரு மெயில் போட்டிருப்பேன் நீங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணல, ஒரு வேளை அவர் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு படிச்சிட்டாருன்னா தென் அந்த அக்செப்டன்ஸ் தான் வேலிட். அதே அவர் மெயில் படிக்காமல் உங்கள் ஃபோனை ஃபஸ்ட்டு எடுத்து நான் வந்து ரிவகேஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா தென் யுவர் ஃபோன் கால் வில் பி வேலிட். ஸோ இதில் வந்து ப்ரூஃப், பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ரொம்ப, ஏன்னா அவர் ஓப்பன் பண்ணிட்டாரா இல்லையாங்கிறதெல்லாம் நம்மளால செக் பண்ண முடியாது. ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன், போஸ்ட் பண்ண உடனே நான் போய் டெலகிராம் போட்டு ஆன மெயில் போட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன், ரிவோக் பண்ணிட்டேன் அப்படின்னா தென் போஸ்ட் போய் சேர்றதுக்கு முன்னாடி என்னோட ரிவோகேஷன் போய் சேர்ந்துருது. ஸோ
எது ஃபர்ஸ்ட் போய் சேருதோ அதுதான் வேலிட். அதே imagine a situation where my telegram or சரி மை போஸ்ட் இது ரெண்டுமே ஒரே டைமில் ரீச் ஆகுது. ஆர் நீ இவர் வந்து அக்செப்டன்ஸ் போட்ட உடனே இமீடியட்டாக அங்கேயே நின்று இன்னொன்று போட்டார் ரிஜெக்ஷனோட இது. ஸோ 2 லெட்டர் ஒரே டைமில் ரீச் ஆகுது. தட் இஸ் அக்செப்டன்ஸ் லெட்டரும் சரி ரெவகேஷன் லெட்டரும் சரி. ஆர் அக்செப்டன்ஸ் லெட்டர் அண்ட் டெலகிராம் ரெவகேஷன் ரெண்டும் ஒரே டைமில் அவரோட டேபிள் மேலே இருக்குன்னா whichever he opens first becomes valid. இப்போ you should not ask a question நமக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத நம்மளால கேட்க முடியாது. ஸோ இட் இஸ் ஆல் அப் டு ஹிம். யாரு? அப் டு த ஆஃபரர் டு டிசைட். ஏன்னா அவர் வந்து எப்போ வேணும் இது ரொம்ப ஈஸியாக ஏமாத்திட்டு போகலாம். ஸோ அவர் எதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறாரோ தட் இஸ் வேலிட். லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இவ்வளோ தான் ப்ரொவிஷன். எஸ், இங்கே டைம் லிமிட் ஃபார் ரெவகேஷன் சொல்லி ஒரு பெரிய சார்ட். இது இட் இஸ் வெரி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. கேஸ் ஏபிசி சிச்சுவேஷன் கொடுத்து கீழவே இதுக்கு ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. படித்து பாருங்கள். இன்கேஸ் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஜஸ்ட் டெல் மீ. அதே மாதிரி இது என்னது? whichever reaches first. ரெண்டு அதான் இது வந்து this is a telegram and this is a post. ரெண்டுமே ஒரே டைமில் ரீச் ஆச்சுன்னா whichever is opened first is valid. எது ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அதான் வேலிட். இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ப்ரப்போஸ் டு செல் ஹிஸ் ஹவுஸ் டு ராமநாதன், சென்ட் ஹிஸ் அக்செப்டன்ஸ் பை போஸ்ட். நெக்ஸ்ட் டே சென்ட் அ டெலகிராம் வித்ட்ராயிங் ஹிஸ் அக்செப்டன்ஸ். எக்ஸாம் இந்த வேலிடேஷன். Telegram of revocation was received by Ramasamy before. அப்போ டெலகிராம் ஃபர்ஸ்ட் போயிடுச்சுன்னா எது? revocation is valid. அதே telegram of revocation, letter of acceptance both reached together. ரெண்டு ஒண்ணா போயிடுச்சுன்னா நான் என்ன சொன்னேன்? எதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அதுதான் வேலிட். இங்கே பாருங்க, opens the letter then contain acceptance and first reads it அப்படின்னா revocation is not valid. அதே ராமசுவாமி opens the telegramனா revocation is valid. ஸோ எதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ that is valid. ஸோ அங்கே ரெண்டு கேஸ் இருக்கு. அதுக்காக ஸோ இங்கே கொஸ்டின் கொடுத்து ஆன்சருக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஆன்சர் எழுதிடுங்க. அண்ட் அதுக்கான ஆன்சரும் இங்கே கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் அன் ஆன்லைன் கிளாஸ், அதனால ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன். இல்லைனா யூ வுட் ஹவ் ரிட்டன் த ஆன்சர்ஸ். ஓகே, அடுத்தது இஃபெக்ட்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ். சிம்பிளாக இஃபெக்ட்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ்னால் என்ன ஒரு யூஷுவல் லைன் சொன்ன அக்செப்டன்ஸ் இஸ் டு அன் ஆஃபர் வாட் அ லைட்டட் மேட்ச் இஸ் டு அ train of gunpowder. See, I didn't get a train of gunpowder கான பிக்சர் எனக்கு கிடைக்கல. அதனால நான் லைனாக மேட்ச்ஸ்டிக் லைன் அப் பண்ண மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். இங்கே என்னென்னா ஒரு ட்ரெயின் ஆஃப் கன்பவுடர் அப்படியே ஃபுல்லாக இங்கே கன் பவுடர் வச்சுட்டு இந்த இடத்துல மேட்ச் ஸ்டிக் வச்சா யூ கேனாட் ஸ்டாப் த ஃபயர். அது பாட்டுக்கு அப்படியே குபுன்னு ஃபயர் இதாயிரும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒன்ஸ் அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் வில் இமீடியட்லி ஸ்டார்ட் ஆக்டிங். அதாவது லைக் அந்த ஆஃபரர் கிட்ட போய் அது ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் யூ கேனாட் ரிவகேட். நான் என்ன சொன்னேன்? அவரோட நாலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி யூ கேன் எனிவே ஸ்டாப். இவரோட நாலேஜுக்கு போயிடுச்சு. சி, இப்போ நீங்கள் இவர் ஆஃபர் பண்ணியிருக்காரு, நீங்கள் அக்செப்டும் பண்ணிட்டீங்க, பின்னாடியே கேன்சலேஷன் அனுப்புகிறீங்க. எது ஃபஸ்ட்டு போகுதோ அதுதான் வேலிட். சப்போஸ் அக்செப்டன்ஸ் ஃபஸ்ட்டு போயிடுச்சுன்னா இட் இஸ் லைக் அ ட்ரெயின் ஆஃப் கன் பவுடர். அக்செப்டன்ஸ் ஃபஸ்ட்டு போயிடுச்சுன்னா யூ கேன் நாட் ஸ்டாப், யூ கேன் நாட் ரிவகேட். நான் முன்னாடியே சொன்னேன், எது ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா யூ கேன் நாட் ஸ்டாப். அதே மாதிரி தான் ஒன்ஸ் இந்த ஒரு மேட்ச் ஸ்டிக்கை கொண்டு போய் இந்த ட்ரெயின் ஆஃப் கன் பவுடரில் வச்சுட்டிங்க அப்படின்னா நடுவில் நிறுத்த முடியாது, அப்படியே குபுன்னு தீ பிடிச்சிக்கும். தட் இஸ் வாட் தே ஆர் எக்ஸ்பிளைனிங். அடுத்தது லாஸ்ட் ஒன், சைலன்ஸ் ஆஸ் அக்செப்டன்ஸ். சைலன்ஸை வந்து அக்செப்டன்ஸாக கன்சிடர் பண்ண முடியுமா? நம்ம முன்னாடி ஒரு கேஸ்லாம் படித்தோம். இந்த மாதிரி நீங்கள் போய் 10 days அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா ஐ வில் டேக் இட். அந்த நெஃப்யூக்கு ஹார்ஸ் விற்றாங்கல்ல அந்த கேஸில் 10 days நீங்கள் ரிப்ளை பண்ணலன்னா ஐ வில் டேக் இட் அஸ் அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து நம்ம இன்வாலிடேட் முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ சைலன்ஸ் டஸ் நாட் அமௌண்ட் டு அக்செப்டன்ஸ். அதுக்கான சில எக்ஸப்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, இப்போ அந்த கேஸில் என்ன படித்தோம்? எஃப் இருந்தார், அவரோட நெஃப்யூ கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்? 10 daysக்குள்ளே நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலன்னா நான் அக்செப்டன்ஸாக எடுத்துக்குவேன். அதே இமேஜின் இவரே சொல்லிட்டு போகிறாரு, 10 daysக்குள்ளே நான் கம்யூனிகேட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து அதை அக்செப்டன்ஸாக வச்சுக்கோங்கன்னு யார் சொல்கிறா? ஆஃபரி சொல்லியிருந்தா தென் சைலன்ஸ் கேன் பி டேக்கன் அஸ் அக்செப்டன்ஸ். ஆஃபரி வாலண்டரிலி அக்ரீஸ். ஆஃபரர் சொல்ல முடியாது சைலன்ஸ் அஸ் அக்செப்டன்ஸ்னு. அதே ஆஃபரி கேன் டெல் சைலன்ஸ் அஸ் அக்செப்டன்ஸ். அடுத்தது
where an implied offer is made, the offeree has a reasonable opportunity. இங்க பாருங்க, ரிஜெக்ட் பண்றதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்தும் அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணாமே இருந்தாரு. சும்மா சிரிச்சுட்டு நீங்க ரிஜெக்ட் பண்றீங்களான்னு கேட்டாலும் இல்ல அக்செப்டன் ஓகே ஐம் அக்செப்டிங் சொல்லல. ரிஜெக்ட் பண்றீங்களான்னு கேட்கறப்பெல்லாம் அவர் பதிலே சொல்லாம இருந்தாருன்னா தென் யூ கேன் டேக் இட் ஆஸ் அக்செப்டன்ஸ். அவர் வந்து சைலண்டாவே இருக்காரு, ரீசனபிள் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டோம் ஃபார் ரிஜெக்ஷன், அப்பவும் அவர் ரிஜெக்ட் பண்ணாம இருந்தா தென் சைலன்ஸ் கேன் பி டேக்கன் as acceptance. லாஸ்ட் ஒன், கஸ்டம் ஆர் யூசேஜ் ஆஃப் ட்ரேட். ரெகுலராகவே நம்ம வந்து சைலன்ஸை வந்து அக்செப்டன்ஸாக தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னா தென் யூ கேன் டேக் சைலன்ஸ் ஆஸ் அக்செப்டன்ஸ். லைக் காலங்காலமாக நம்ம வந்து இவங்க அமைதியாக தான் இருப்பாங்க, இவங்க எப்பயுமே வந்து அக்செப்டன்ஸ் வந்து இன் ரிட்டன் மோடோ இல்லை ஓரல் மோடோ கொடுக்க மாட்டாங்க, இது வந்து இந்த காலங்காலமாக நம்ம கூட அவங்க கூட ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கணும், தென் இன் சச் கேசஸ் சைலன்ஸ் கேன் பி டேக்கன் as acceptance. ஸோ அதோட அக்செப்டன்ஸ் பார்ட் முடிஞ்சு அடுத்ததுல நம்ம கன்சிடரேஷனா என்னன்னு பார்க்கலாம்.